புலி சரணாலயத்த விடுங்க. அங்க ஒரு புளிய மரம் கூட கிடையாது. புலி சரணாலயம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு மேகமலை வருஷநாடு கடமலைக்குண்டு அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வர மக்கள், அதாவது சுமார் 100 வருஷமா வாழ்ந்துட்டு வர 96 கிராம மக்களை அங்கிருந்து உடனே அனுப்பி ஆகணும், காலி பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை எதிர்த்து மக்கள் அங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்கும் அந்த காட்டுல வாழ்ற மிருகங்களுக்கும் அங்க வசிக்கிற மக்களால அச்சுறுத்தல்கள் இருக்கு, இவங்கெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இவங்கள சொல்லுது. நான் ஒண்ணு கேக்குறேன், எந்த ஒரு காலத்திலயும் பழங்குடியின மக்களால காட்டுக்கு ஒரு ஆபத்து வந்ததா சரித்திரமே கிடையாது. காட்டோட பாதுகாவலர்களே பழங்குடியின மக்கள் தான். எந்த விதமான ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளேயும் பழங்குடியின மக்கள் அனுமதிக்கப்படுவாங்க வனத்துறையால. ஆனா நம்மளுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் இருக்காது. ஏன்னா வனத்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நல்லாவே தெரியும் பழங்குடியின மக்களால காட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுன்னு. சொல்லப்போனா நிறைய பழங்குடியின மக்கள் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அந்த காட்டை நம்பிதான். ஆனா இங்க வாழ்ற மக்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இல்ல, ஃபாரஸ்ட்ல இருந்து தள்ளி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்கள ராணுவத்தை வச்சு அடிச்சு துரத்துங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றது ரொம்பவே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கு. 3500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்க விவசாய தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. பல கடைகள் இருக்கு. 96 கிராம மக்களையும் இப்படி மொத்தமா காலி பண்ணி போக சொன்னா அவங்க எங்கேயா போவாங்க? இந்த ஆர்டருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னணி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இத்தனை மக்களையும் இப்படி மொத்தமா அங்கிருந்து துரத்துறதுன்றது எந்த விதத்துல நியாயம்? இந்த போராட்டத்துல மக்களுக்காக துணை நின்னது நாம் தமிழர் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற சில கட்சிகளும். நீங்க எந்த கட்சியை ஜீரோ கட்சின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரீங்களோ அந்த கட்சி தான் மக்களுக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் அங்க நின்னது. மக்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சாலும் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக எப்பவுமே அவங்களுக்காக உறுதுணையா நிற்கும். பல கோரிக்கைகளுக்கு பின்னாடி டிவிகே சார்பா நேற்று சட்டசபையில சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக மறுபரிசீலனை மனு நாங்க சப்மிட் பண்றோம், நல்லபடியா இதுக்கு நியாயம் வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன், சந்தோஷம். மறுபரிசீலனை மனுக்கு பின்னாடியும் மக்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வராம அங்கிருந்து மக்கள் உடனே காலி பண்ணி ஆகணும், ராணுவத்தை வச்சு அடிச்சு துரத்துவோம்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், மக்களுக்காக இறங்கி போராடுவோம். எங்களை மீறி என் மக்களை தொட்டு பாருங்க. இந்த பிரச்சனையை பத்தி அசம்பிளியில பேசணும்னு போன வாரமே அந்த தொகுதி எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் பேச முற்பட்ட போது சபாநாயகர் அவரை பேச விடல, அடுத்த வாரம் திங்கக்கிழமை பேசிக்கலான்னு தள்ளி வச்சுட்டாரு. ஸோ நேற்று திங்கக்கிழமையாவது இந்த பிரச்சனையை பற்றி அவரை பேச விடுவாங்களா, வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்த போது கரெக்டாக அவர் இந்த பிரச்சனையை பற்றி பேச எந்திரிக்கும் போது அந்த சமயத்தில் உதயநிதியும் அவரை சார்ந்தவர்களும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஐயோ இவரை பேச விடாம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நான் நினைச்சிட்டு இருக்க சமயத்துல, ஏன்னா இவர் டிஎம்கேவை சார்ந்த எம்எல்ஏ, ஐயா வெளிநடப்பு பண்ணாம அங்க நின்னு மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. அந்த விதத்துல அவருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். ஹேட்ஸ் ஆஃப்.